ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருக்கிற டைட்டான பிஸி ஸ்கெடியூலில் எங்கேயாவது டக்குன்னு போனோம்னா டக்குன்னு கார் எடுத்து கிளம்பிடுவோம். அது அழுக்கா இருக்கா என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் அழுக்கான ஒரு வண்டியை, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற வண்டியை எங்கேயாவது வெளியே எடுத்து போனோம்னா நல்லாவா இருக்கும்? வேற ஒருத்தவங்களுடைய வாட்டர் வாஷ் நம்பி, வேற ஒருத்தவங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை நம்பி சில பேர் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான காரை விடுறதுக்கு வந்து கண்டிப்பாக தயங்குவீங்க. இன்க்ளூடிங் நானே தயங்குவேன். தண்ணி அதிகம் செலவு ஆகாமல், தண்ணி அதிகம் தேங்காமல் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வாட்டர் வாஷும் பண்ணி முடிச்சுட்டு நம்மளே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ், இதோ அகாரோவுடைய ஹை ப்ரெஷர் ஜெட் வாஷ். இது உண்மையாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன். 1800 வாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் கிட்ட தண்ணி வந்து இதனால் பம்ப் பண்ணி எடுக்க முடியும். ஹை ப்ரெஷர் மோடும் இருக்குது, லோ ப்ரெஷர் மோடும் இருக்குது. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இதை அசம்பிள் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் இது எப்படி அசம்பிள் பண்ணுறங்கிற அந்த எலிமருந்து ஷீட் ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட், அதனுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் மேலே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். அதே இன்லெட்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டுக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குழாய்க்கே டைரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி டேப் கனெக்டர் அண்ட் பக்கெட்டில் போடக்கூடிய அந்த ஃப்ளோட், அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹே நைஸ். ஸோ இது நார்மலாக இந்த சிங்கிள் நாசல் ஸ்ப்ரே அடிக்குது இல்லையா, இது சரியான ப்ரெஷருங்க, சரியான ஃபோர்ஸு. ஆனால் இந்த ஃபோர்ஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டை நீங்கள் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா அகலமாக இன்னும் அடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணணுமோ, அதை எவ்வளோ ஊற வைக்கணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோம் கேன் ஃபிட் பண்ணி நான் உங்களுக்கு அடிச்சும் காட்டுறேன். ஸோ இப்போ ஃபோம் அடிக்கலாம் வாங்க. ஸோ முதல்ல நல்லா அடிச்சு விட்டுலாம். காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் ஓகே, இல்லை மைக்ரோ ஃபைபர் கிளாத்தாக இருந்தால் இன்னும் பெட்டர். இதே மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய காரை கழுவுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? கழுவிட்டு சைட் அடிப்பீங்களா? அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் எத்தனை பேர் இதே மாதிரி ஹை ப்ரெஷர் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எத்தனை பேர் அகாரோடைய ஹை ப்ரெஷர் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க? அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ப்ராடக்டோடைய பர்ச்சேஸ் லிங்க், அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவசியம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸுக்கு 100% ஒர்த். 15 மினிட்ஸ்லேயே உங்கள் காரை ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்டாக இருக்குது, எஃபிஷியன்ட்டான ப்ராடக்டாகவும் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க.